சாய்ராம் கோமதி. சாய்ராம் அக்கா, ரொம்ப உட்காருங்க. ஆழ்ந்த சிந்தனையில இருக்கீங்க போல இருக்கு. புக்கு திறந்திருக்கு, ஆனாலும் யோசனையில இருக்கீங்க. நம்ம பேனல் டிஸ்கஷன் பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அக்கா. அப்படியா? நவம்பர் 19th ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா. அத நம்ம ஆத்ம விஸ்வாசம் வேல்யூஸ் நிறைய பேசியிருக்கோம். ஆனாலும் ஒரு ரியல் லைஃப் ரோல் மாடல் இருந்தா ஃபாலோ பண்ண இன்னும் ஈஸியா இருக்குமோன்னு தோணுச்சு அக்கா. இந்த மாதிரி சுவாமி சொன்ன யாராவது ரோல் மாடல் உங்களுக்கு நினைப்பு வருதா? நிச்சயமா சுவாமி நிறைய பேரை நமக்கு காட்டியிருக்காரு. இதுல சந்திரமதி அவங்கள பத்தியும் சுவாமி சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே ராஜா ஹரிச்சந்திரனோட ஸ்டோரி ரொம்பவே தெரியும் ஆமா இல்லையா? அக்கா, ஆமா. அவர் ஒரு சத்திய பாலன். ம். அவரோட சத்தியத்துக்கு ஒரு தடவை சோதனை அவர் பொன், பொருள், ராஜ்யம் எல்லாத்தையுமே இழக்க வேண்டிய தருவாயில வந்துட்டாரு அவரு. அப்ப கூட சந்திரமதி அவங்களுக்கு ஒரு பக்க பலமா எப்பயுமே இருந்திருக்காங்க. ஆமாக்கா. ஒரு தடவை அவங்க மனைவி, அவங்க மகனை கூட ஹரிச்சந்திரன் இழந்துட்டாரு. அப்போ ஒரு தடவை அந்த பையனை பாம்பு கடிச்சு அந்த குழந்தைய இறந்து போயிடும். இறந்து போன போது அவங்க அந்த உடலை எடுத்துட்டு தகனத்துக்கோசரம் போவாங்க. அங்க ஹரிச்சந்திரன் தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. சந்திரமதிக்கு ஹரிச்சந்திரனை அடையாளம் தெரியலதான். ஹரிச்சந்திரனும் அந்த உடலை தகனம் பண்றதுக்கு பைசா கேட்பாரு. சந்திரமதி கிட்ட அப்போ பைசாவும் இல்ல, சப்போர்ட்டுக்கு யாரும் இல்ல. அவங்க உடம்பாலையும் ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. ஆனாலும் அவங்க மனதைரியம் அப்ப கூட கொஞ்சம் கூட குறையவே இல்லைங்க. அவங்க சத்தியத்தின் கஷ்டத்தின் உச்சிக்கே தள்ளப்பட்டிருந்த போது கூட அவங்க பொறுமையாவும் தர்மத்தின் பாதையை கடைபிடிச்சுண்டு ஒரு இன்னர் கான்பிடன்ஸோட அங்க நிலைச்சு நின்றாங்க. இவங்களை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேற யார் இருக்க முடியும்? நிச்சயமாக்கா. இப்ப எனக்கு அந்த ஸ்டோரி ஞாபகம் வருது. ஐ திங்க் இவென்ச்சுவலி தேவர்கள் எல்லாரும் சந்தோஷமாகி அந்த குழந்தை கூட உயிர்ப்பித்து கொடுத்துடுறாங்க இல்லையா? அதுக்கப்புறம் அந்த மாதிரிதான் அந்த ஸ்டோரி முடியறதா எனக்கு ஒரு ஞாபகம். எனக்கு நீங்க சொல்லும் பொழுதுதான் நான் காலேஜ் படிக்கும்போது என்னோட ஃபர்ஸ்ட் இயர்ல கான்வெகேட்டரி டிஸ்கோர்ஸ்ல சுவாமி சீதா மாதா பத்தியும் சந்திரமதி பத்தி தான்க்கா சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க சொல்லும் போதுதான் நினைக்கிறேன், சந்திரமதியை விட வேற யாரும் ஒரு எக்ஸாம்பிளரி இன்ஸ்பிரேஷன் இருக்க முடியும் இல்லையா? நிச்சயமா நிச்சயமா. இந்த பேனல் டிஸ்கஷன் சுவாமி ரொம்பவே அழகா எங்க எல்லாருக்கும் நவம்பர் 19க்கு டெடிகேட் பண்ற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காரு. இதை யாரானும் பார்க்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. சாய்ராம். சாய்ராம்.